இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தானாக விதையானது முளைத்து அது அறுவடைக்கு தயாராகின்றது என்பதனை அந்த முதல் வாசகத்திலையும், இன்னும் சிறப்பாக இரண்டாம் வாசகத்துல இஸ்ராயேல் மலை உச்சியிலே உயர்ந்ததொரு மலையிலே நான் கேதுரு மரத்தை நடுவேன், அது மிக ஓங்கி உயர்ந்திருக்கும், நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்துவேன், தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்வேன் அப்படின்ட்டு இறைவன் சொல்கின்றார். அதே போல நற்செய்தி வாசகத்துல தானா வளர்ந்து அந்த விதையானது பலன் தருகின்றது. இன்னும் மற்றொரு உண்மையை சொல்கின்றார், அந்த கடுகு விதை, விதைகள் எல்லாம் சிறிய விதையாக இருக்கின்றது, ஆனால் வளர்ந்து